வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோவில் நாம் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம பேசுகிறப்போ டைம் ரிலேட்டட் வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணி பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 6 o'clock எழுந்திரிப்பேன், போன மண்டே இப்படி ஆனிச்சு, 2010 இப்படி நடந்துச்சு, ஜனவரியில் நான் இதை பண்ண போகிறேன், இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதையெல்லாம் தான் நான் டைம் ரிலேட்டட் வேர்ட்ஸ் அப்படி சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் இதை தான் நம்ம வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 3 important prepositions of time என்னென்ன அப்படின்னு பார்த்தா in, on and at. இந்த 3 prepositions பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய preposition என்ன அப்படின்னா at. இந்த அட்டுங்கிற ப்ரிப்போசிஷனை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸாக்ட் டைமை பற்றி சொல்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாக்ட் டைம் அப்படின்னா நான் 7 o'clock, 8:30, 9:40 இந்த மாதிரி நான் டைம் எல்லாம் சொல்கிறப்ப at 7 o'clock, at 9:30 இப்படி நான் சொல்லுவேன். அடுத்தது மிட் நைட், நூன். மிட் நைட் அப்படின்னாலே நைட்டு 12 o'clock. அதே மாதிரி நூன் அப்படின்னாலே ஆஃப்டர்நூன் 12 o'clock. ஸோ இதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்போ, சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறப்போ அட் மிட் நைட், அட் நூன் இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நைட்டுன்னு சொல்கிறப்பையும் அட் நைட் அப்படி நம்ம சொல்லுவோம். அடுத்தது டான் அண்டு டஸ்க். டான் அப்படின்னா காலையில் சன் ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு லைட்டாக ஒரு வெளிச்சம் இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம வந்து டான் அப்படின்னு சொல்லுவோம். அது பொழுது புலரும் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டானை வந்து நான் வந்து ஒரு டைம் ரிலேட்டட் வேர்டை யூஸ் பண்ணுறப்போ நான் அட் டான் அப்படின்னு யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி ஈவினிங்கில் சன் செட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும் இல்லையா, அதுதான், அதாவது அந்தி சாயும் நேரம் சொல்லுவோமே, அதுதான் நம்ம வந்து டஸ்க் அப்படி சொல்கிறோம். ஸோ அதையும் நம்ம சென்டென்ஸில் டைம் ரிலேட்டட் வேர்டாக யூஸ் பண்ணுறப்போ அட் டஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது சன்ரைஸ் அண்ட் சன்செட். அதுக்கும் நம்ம அட் சன்ரைஸ், அட் சன்செட் இப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போவேன். இந்த இடத்துல நான் வந்து நம்மளுடைய சென்டென்ஸ் ஸ்டார்டர் சப்ஜெக்ட் அண்ட் வேர்பை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். நான் போவேன் அப்படிங்கிறதுக்கு ஐ கோ, ஸ்கூலுக்குன்றதுனால டு ஸ்கூல், ஐ கோ டு ஸ்கூல். இப்போ தான் நம்ம அந்த டைம் ரிலேட்டட் வேர்டை யூஸ் பண்ணுறோம், அதாவது 8 o'clock. அதனால அதுக்கு முன்னாடி அட்டுங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். I go to school at 8 o'clock. அவன் தினமும் 9 மணிக்கு தூங்குவான். இதுதான் நம்ம அடுத்து சொல்ல போகிறது. இது வந்து ஒரு ஹேபிட்ன்றதுனால வழக்கம் போல் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். He sleeps at 9 o'clock. டைம் சொல்கிறதுனால he sleeps at 9 o'clock. இல்லை, இதையே he sleeps at 9 p.m. அப்படி நம்ம சொல்லுவோம். அடுத்தது எங்கள் அப்பா காலைல 7 மணிக்கு கிளம்புவார். இப்போ ஆஃபீஸ் கிளம்புவார் அப்படின்னா அப்பா 7 மணிக்கு கிளம்புவார். ஈவினிங் 6:30க்கு தான் வீட்டுக்கு திரும்பி வருவார். இதுதான் நம்ம அடுத்து சொல்ல போகிறோம். பொதுவாக வீட்டிலேருந்து கிளம்புறது இல்லை ஒரு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறது, அதுக்கான வேர்ப் வந்து லீவ். அதே மாதிரி திரும்பி வர்றது அப்படிங்கிறதுக்கு ரிட்டர்ன். மை டேட் லீவ்ஸ் ஹோம். வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு மை டேட் லீவ்ஸ் ஹோம் அட் 7 a.m. and he returns home at 6:30 p.m. திரும்ப வர்றது 6:30ன்றதுனால at 6:30 p.m. இதில் இன்னொரு விஷயம் கவனிங்க. பொதுவாக ஸ்கூலுக்கு, கோயிலுக்கு அப்படிலாம் சொல்கிறப்ப டு த ஸ்கூல், டு த டெம்பிள் இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அதாவது டூங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஹோம்ங்கிற வேர்டுக்கு முன்னாடி நம்ம டூவை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஹவுஸ்ன்னு சொன்னால் டூன்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம், அதாவது TO 2 அதை சொல்கிறேன். ஹோமுக்கு முன்னாடி அதை யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்த எக்ஸாம்பிள், புத்தாண்டு கொண்டாட்டம் நள்ளிரவு தொடங்குது. அதாவது நியூ இயர் பார்ட்டி மிட் நைட்டில் தொடங்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தொடங்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து 2 வேர்ப் சொல்லலாம், ஸ்டார்ட் இல்லைன்னா பிகின். இல்லை பிகின்ங்கிறது ரொம்ப ஃபார்மல். நம்ம இப்போ ஸ்டார்ட்னு வச்சுக்கலாமா? த நியூ இயர் பார்ட்டி ஸ்டார்ட்ஸ் எப்போ அப்படின்னா நள்ளிரவு, அதாவது மிட் நைட்டில். த நியூ இயர் பார்ட்டி ஸ்டார்ட்ஸ் அட் மிட் நைட். அடுத்த எக்ஸாம்பிள், சன் செட் ஆகிறப்போ ஸ்கை வந்து கொஞ்சம் ரெட்டா ஆரஞ்சு அப்படி இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் இப்போ சொல்ல போகிறோம். இந்த இடத்துல தோன்றும் அப்படின்றதுக்கு நம்ம வந்து அப்பியர் அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ண போகிறோம். எது ரெட்டாக இருக்கும் அப்படின்னா ஸ்கை. த ஸ்கை அப்பியர்ஸ் ரெட் அட் சன்செட். இருட்டுற நேரம். இருட்டுற நேரம்னா நம்ம சொன்னோம் சன்செட் ஆகிறப்பறம் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும், அப்போ தான் இருட்டாக ஆரம்பிக்கிற நேரம், அதுதான் நம்ம வந்து டஸ்க்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ தான் பூங்காவை மூட ஆரம்பிப்பாங்க. த பார்க் க்ளோசஸ் அட் டஸ்க். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ரப்போசிஷன் ஆன். இந்த ஆன்ங்கிற ப்ரப்போசிஷனை பொதுவாக ஒன் டேவை குறிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு முன்னாடி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்.
ஒன் டே அப்படின்னு எதையெல்லாம் சொல்லுவோம்? அது வந்து சண்டே, மண்டே, டியூஸ்டே இந்த மாதிரி வார்த்தைகளா இருக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு டேட்டா இருக்கலாம். 5th செப்டம்பர், 1 ஜூலை 2020, 1 ஜூன் 2020 இல்ல இந்த மாதிரிலாம் சொல்றப்போ, இதுல இன்னொரு விஷயம், ஒரு டேட்டும், மந்த்தும் இருந்தா கூட போதும். இயர் இல்லாட்டியும் நம்ம வந்து அப்ப ஆன்ங்கிற ப்ரிப்போசிஷன தான் யூஸ் பண்ணுவோம். ஆன் 3rd February இப்படியெல்லாம் சொல்றப்போ, ஐ மீன் 3rd February இதெல்லாம் சொல்றப்போ நம்ம ஆன்ங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒன் டேன்றப்போ பர்த்டேவா இருக்கலாம், தீபாவளியா இருக்கலாம், இண்டிபெண்டன்ஸ் டே இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ்லாம் இருக்கு இல்லையா, ஃபெஸ்டிவல் டேஸ். அது ஒன் டே. அதுக்கெல்லாமே நம்ம வந்து ஆன்ங்கிற ப்ரிப்போசிஷனை தான் யூஸ் பண்ணுவோம். தீபாவளி அன்னைக்கு நாம புது உடை உடுத்துவோம். ஸோ நாமன்றதுனால வி, உடுத்துவோம் அப்படிங்கிறதுக்கு வேர். ஸோ வி வேர் நியூ ட்ரெஸ் ஆர் நியூ க்ளோத்ஸ் ஆன் தீபாவளி. எங்க டீச்சர் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒரு டெஸ்ட் நடத்துவார். இதுதான் நம்ம வந்து சொல்ல போறோம். இங்க வந்து சப்ஜெக்ட் எங்க டீச்சர் நடத்துவாரு அப்படிங்கிறதுனால கண்டக்ட். ஸோ மை டீச்சர் கண்டக்ட்ஸ் டெஸ்ட் ஆன் மண்டேஸ். நாம ஆகஸ்ட் 15th அன்னைக்கு சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம். ஆகஸ்ட் 15th பாருங்க, மந்த்தும் டேட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டும் மந்த்தும் இருந்தாலும் அது ஒரு டேவை குறிக்கக்கூடிய வார்த்தை தான். ஸோ அதுக்கும் நம்ம ஆன்ங்கிற ப்ரிப்போசிஷனை தான் யூஸ் பண்ணணும். ஸோ நாம கொண்டாடுறோம் அப்படின்னா செலிப்ரேட். ஸோ வி செலிப்ரேட் அவர் இண்டிபெண்டன்ஸ் டே ஆன் ஆகஸ்ட் 15th இல்லை 15th ஆகஸ்ட் எப்படி போட்டாலும் ஓகே. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் இன். இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை நம்ம காமனாக டைம் பீரியடை குறிக்கிறப்போ யூஸ் பண்ணுவோம். ஒரு டைம் பீரியடுங்கிறப்போ ஃபியூ மினிட்ஸ், ஃபியூ ஹவர்ஸ், கப்புள் ஆஃப் ஹவர்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்கிறப்போ, இல்லைன்னா மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன் இதையெல்லாம் சொல்கிறப்போ, இந்த லிஸ்ட்டில் நைட் கிடையாது. நம்ம ஆல்ரெடி நைட்டுங்கிற வேர்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிப்போசிஷன் அப்படின்னு அட்டு சொல்லியிருக்கோம். ஸோ இன்னுங்கிறதுல நைட் கிடையாது. அடுத்தது வீக், மந்த்ஸ், ஜான்வரி, ஃபெப்ரவரி இந்த மாதிரி மந்த்தை பற்றி குறிக்கக்கூடிய வேர்ட்ஸ். அடுத்தது இயர்ஸ், இன் 1976, இன் 2008 இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறப்ப நம்ம வந்து இன்னென்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங் இந்த மாதிரி சீசன்ஸை பற்றி சொல்கிறப்பையும் இன் சம்மர், இன் வின்டர் இப்படி தான் நம்ம சொல்லுவோம். நான் காலையில் படிப்பேன், இந்த இடத்துல காலையில் அப்படின்னா மார்னிங் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம இந்த மார்னிங் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஐ ஸ்டடி இன் த மார்னிங். இதே நான் ஈவினிங்கில் விளையாடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ பிளே இன் த ஈவினிங் இப்படி நம்ம சொல்லலாம். எனக்கு கோடைக்காலம் அப்படிங்கிறப்ப ஒரு சீசனை பற்றி சொல்கிறோம். அதாவது சம்மரில் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல எனக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஐ லைக் டு ஈட் என்ன அப்படின்னா ஐஸ்கிரீம். ஐ லைக் டு ஈட் ஐஸ்கிரீம் இன் சம்மர். நான் 2002 இந்த கம்பெனியில் சேர்ந்தேன். 2002 சேர்ந்தேன் அப்படின்ட்டு ஒரு பாஸ்ட் டென்ஸ். சேர்றது அப்படின்னா ஜாயின். சேர்ந்தேன் அப்படின்றதுனால அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் வந்து ஜாயின்டு. ஐ ஜாயின்ட் த கம்பெனி இன் 2002. இங்கே ஒரு இயர் பற்றி சொல்லியிருக்கோம். இயருக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிப்போசிஷன் இன். ஐ ஜாயின்ட் த கம்பெனி இன் 2002. அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் நேரங்கிறதுக்கு அது கொஞ்சம் மணி நேரங்களாக இருக்கலாம், இல்லை சில நிமிஷங்களாக இருக்கலாம், இல்லை சில நாட்களில் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இனிமேல் சந்திக்க போகிறோம் அப்படின்றனால இதை ஃபியூச்சர் டென்ஸில் சொல்கிறோம். I'll meet you in few minutes or in few hours or in few days எப்படி வேணா நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல சில மணி நேரங்கள்னு போட்டிருக்கு, அதனால நான் in few hours போட்டிருக்கேன். I'll meet you in few hours. இப்போ இங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கு. அதுல கீவேர்ட்ஸ், டைம் ரிலேட்டட் வேர்ட்ஸ் எதுங்கிறத அண்டர்லைன் பண்ணி இருக்கு. நீங்க அந்த டேஷ்ல என்ன வரும்ன்றத ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதோட ஆன்சர்ஸ் என்னென்னு செக் பண்ணிடலாம். என்னோட பர்த்டே ஃபெப்ரவரியில் அப்படின்னு இருக்கு. ஃபெப்ரவரி மாதிரி மாசங்களுக்குலாம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இன்னுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். மை பர்த்டே இஸ் இன் ஃபெப்ரவரி. அடுத்தது நான் ஈவினிங்ல மியூசிக் கற்றுக்கிறேன். ஐ லேர்ன் மியூசிக் இன் த ஈவினிங்.
அடுத்ததுல டே குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு. வெட்னஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு 1 டே கணக்குனா நம்ம ஆன்னு சொல்லியிருக்கோம். எனக்கு வெட்னஸ்டேல செஸ் கிளாஸ் இருக்கு. ஐ ஹேவ் செஸ் கிளாஸ் ஆன் வெட்னஸ்டே. அடுத்தது விடிய காலமே நாங்க எந்திரிச்சிருவோம், தூங்கி எந்திரிச்சிருவோம் அப்படின்னு சொல்றதுக்கு we wake up at dawn. அடுத்தது இயரை சொல்லியிருக்கோம். நான் வந்து 2000ல பிறந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு I was born in 2000. I hope you like this video. Thank you so much.